1991-96 காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இரண்டாவது குற்றவாளி சசிகலா, மூன்றாவது குற்றவாளி சுதாகரன், நான்காவது குற்றவாளி இளவரசி ஆகிய மூவரையும் குற்றவாளிகள் என கூறி தீர்ப்பளித்தது நீதிமன்றம். 1991-96 காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 66.65 கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்த்ததாக அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா மீது ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி. 21/6/1996 இந்த வழக்கு விசாரணையை லத்திகா சரணிடம் ஒப்படைத்த நீதிபதிகள் 2 மாத காலத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டனர். இதையடுத்து 14/8/1996 இந்த வழக்கிற்கு தடை வாங்கினார் ஜெயலலிதா. மீண்டும் வழக்கு தடை நீக்கப்பட்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. 18/9/1996 இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கை VC பெருமாள் அவர்களால் பதிவு செய்யப்பட்டு நல்லம நாயுடு விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். 22/1/1997 சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் குற்றவாளிகளாக இந்த வழக்கில் சேர்க்கப்படுகின்றனர். 2000ஆவது ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இந்த வழக்கு விசாரணையின் மூலம் அந்நிய செலாவணி மோசடி கண்டுபிடிக்கப்பட்டு ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் மீது தனி வழக்கு பதிவாகிறது. இந்த வழக்கில் 258 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு 2282 ஆதாரங்கள் திரட்டப்பட்டன. 2003 நவம்பர் மாதம் 18 உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த வழக்கு கர்நாடக நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. BV ஆச்சாரியா அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டு 130 வாய்தாக்களை கடந்து 64 சாட்சிகள் பிறல் சாட்சிகளானது. இதையடுத்து 7/9/2014 விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. 27/7/2014 ஜெயலலிதா உட்பட 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும், ஜெயலலிதாவிற்கு 100 கோடியும், சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு தலா 10 கோடியும் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் நீதிபதி குன்ஹா. நீதிபதி குன்ஹா அளித்த தீர்ப்பிலிருந்து ஜெயலலிதா உட்பட 4 பிணை பெற்றனர். இதையடுத்து வழக்கு சிறப்பு அமர்விற்கு மாற்றி நீதிபதி குமாரசாமி நியமிக்கப்பட்டார். இந்த வழக்கின் மேல்முறையீட்டை விசாரித்த நீதிபதி குமாரசாமி ஜெயலலிதா மீதான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு வழக்கறிஞர் நிரூபிக்கவில்லை என கூறி 4 விடுதலை செய்தார். நீதிபதி குமாரசாமியின் இந்த தீர்ப்பு பல சர்ச்சைகளை கிளப்பியதோடு 2015 ஜூன் 16 4 விடுதலையை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இந்த வழக்கின் முதல் குற்றவாளியான முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணமடைந்து விட்ட நிலையில் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் VK சசிகலா 2வது குற்றவாளியாகவும், சுதாகரன் 3வது குற்றவாளியாகவும், இளவரசி 4வது குற்றவாளியாகவும் உள்ளனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தவிர்த்து சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் மீதான இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திர கோஸ் மற்றும் நீதிபதி அமிர்தராய் ஆகிய 2 நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.